friends, welcome to Secret of சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு கொட்டை. இது என்ன கொட்டை அப்படின்னா இது வந்துட்டு கஸ்கொட்டை அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க. இதோட ஹிந்தி பேர் வந்துட்டு சிங்காடா. இங்கிலீஷ்ல இது வந்துட்டு வாட்டர் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வாட்டர் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பார்க்கும்போதே இது வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்குது தெரியுதா? அதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு வாட்டர் செஸ்ட்நட். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த வாட்டர் செஸ்ட்நட் வந்து பனி டைம்ல தான் கிடைக்கும், வின்டர் சீசன்ல தான் கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு நட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு கஸ்கொட்டை அப்படின்னு நான் தமிழ்ல சொல்லுவாங்க. இது வந்து சிங்காடா அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதோட பேர் வந்துட்டு வாட்டர் செஸ்ட்நட். இது வந்துட்டு இப்ப பச்சையா இருக்கு. இதை வந்துட்டு நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம பலாக்கொட்டை வேக வைப்போம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். டேஸ்ட் கூட கொஞ்சம் பலாக்கொட்டை மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா இதை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கணும். விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B6 இருக்கு. அப்புறமேட்டு நிறைய மினரல்ஸ் இருக்கு. பொட்டாசியம், அயன், கால்சியம், காப்பர், மெக்னீசியம் அதெல்லாம் இருக்கு. அது போக உடம்புக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சது. அதனால இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. நிறைய அழுக்கு இருக்கும் இதுல. நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதை வந்துட்டு ஒரு குக்கருக்கு மாத்திடலாம், பிரஷர் குக்கருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா இது வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்துட்டு எலும்பு ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு, பற்கள், ஈர்கள் அதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது வந்துட்டு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களோட நரம்பு மண்டலத்தை வந்துட்டு டெவலப் பண்றதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இப்ப 1/2 கிலோ சிங்காடை எடுத்திருக்கிறேன் நானு. இப்ப 1/2 கிலோ வாஷ் பண்ணதை நம்ம குக்கருக்குள்ள போட்டாச்சு. இதுல வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை வந்துட்டு பிரஷர் குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம விட போறோம். அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க. இதுல இன்னுமே சொல்லிட்டே போகலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அனீமியா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்க பிளட் அதிகமாகிறதுக்கும் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை ரிமூவ் பண்றதுக்கும் கூட இதை வந்துட்டு ஆயுர்வேதால எல்லாம் யூஸ் பண்றாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். விசில் வந்துச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஆவி அடங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆவி அடங்கிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு நம்மளோட வாட்டர் செஸ்ட்நட் எல்லாம். இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப சாஃப்டா வேக வச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸோட இருந்துச்சுன்னா தான் சாப்பிடறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை வந்துட்டு நம்ம வடிச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து டார்க் ஆயிடும், பிளாக் கலரா. இப்ப இதே நம்ம எப்படி உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி தூளை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் உளிச்சு. ஏன்னா 2ஆ கட் பண்ணீங்கன்னா அப்படியே வந்துட்டு உள்ள இருக்கிறது வந்து விதை மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி உளிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த இன்னொரு விதமாவும் ஈஸியா எடுக்கலாம். இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இன்னுமே ஈஸியா நீங்க எடுக்கலாம். இதுல பாருங்க இந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. இதை வந்து ஈஸியா நீங்க இப்படி எடுத்துடலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம உளிச்சு சாப்பிட வேண்டியதான். இதை இப்படியே சாப்பிடலாம். வேணும்னா நீங்க இதுக்கு மேல சாட் மசாலா பொடி இல்ல உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடலாம். நம்ம பலாக்கொட்டை வச்சு செய்யற எல்லா ரெசிபியுமே இதை வச்சு செய்யலாம். நீங்க ட்ரை பண்ணலாம். மசாலா மாதிரி அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.